குடும்பத்தின் எதிர்ப்பை மீறி கும்பமேளா மோனாலிசா தனது முஸ்லிம் காதலரை நேற்று கேரளத்தில் உள்ள கோயில் ஒன்றில் போலீஸ் பாதுகாப்புடன் திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து தனது திருமணம் குறித்த விளக்கத்தை அவர் அளித்துள்ளார். கும்பமேளா நடைபெற்ற போது அழகிய கண்களை கொண்ட மோனாலிசா போன்ஸ்லேவை சிலர் யூடியூபர்கள் வட்டமிட்டு வீடியோக்களாக எடுத்து வைரலாக்கினர். திடீரென நாடு முழுவதும் இமீடியட் சென்சேஷன் ஆகிவிட்டார் மோனாலிசா. மேலும் சனோஜ் மிஸ்ரா இயக்கத்தில் பாலிவுட்டில் ஒரு படம் நடிக்கவும் வாய்ப்பு கிடைத்த நிலையில் ஒட்டுமொத்த மீடியாக்களின் கவனமும் அவரது பக்கம் திரும்பின. இந்நிலையில் மீண்டும் அவரது திருமண பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. மத்திய பிரதேசத்தின் இந்தூரை சார்ந்த மோனாலிசா ஏன் திடீரென தனது முஸ்லிம் காதலர் ஃபர்மான் கானுடன் கேரளத்தில் உள்ள காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்து அங்கேயே திருமணம் செய்து கொண்டார் என்கிற கேள்வி வெடித்தது. மேலும் இதுதான் ரியல் கேரளா ஸ்டோரி என்றும் இந்து பெண்ணை ஃபேஸ்புக்கில் பழகி ஃபர்மான் கான் திருமணம் செய்துள்ளார் என விமர்சனங்கள் வெடித்தன. இதுதான் உண்மையான லவ் ஜிகாத் என்றும் இந்து பெண்களை முஸ்லிம்கள் ஆண்கள் திட்டமிட்டு இப்படி திருமணம் செய்து கன்வெர்ட் செய்கின்றனர் என பலரும் கூச்சலிட்டு வந்த நிலையில் தற்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த மோனாலிசா தனக்கும் தனது காதலருக்கும் இந்து முறைப்படி கோயிலில்தான் திருமணம் நடைபெற்றது. எங்களுக்கு எல்லா மதமும் சம்மதம்தான், இது லவ் ஜிஹாத் கிடையாது என ஓப்பனாக பேசி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். மேலும் மத்திய பிரதேசத்துக்கு செல்லும் எண்ணமெல்லாம் இல்லை என்றும் இருவரும் கேரளத்திலேயே வாழ விரும்புகிறோம் என்றும் தங்களின் நிலைப்பாட்டை மோனாலிசா தெரிவித்துள்ளார். புதிதாக திருமணம் செய்து கொண்ட மோனாலிசா மற்றும் ஃபர்மான் கானை பலரும் வாழ்த்தி வருகின்றனர். இது பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.